ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோல்டு இல்லாம ஒரு காஃபி ட்ரே ரெசின் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு OHP ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம சாதாரணமா கிராஃப்ட் சப்ளைஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த கடையில வந்து நீங்க கேட்டீங்கனாலே கிடைக்கும். ₹5 அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட்டுமே. நான் வந்து ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிட்டு இந்த OHP ஷீட்டை சுத்தியும் ஒரு பார்டர் மாதிரி இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் அந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த OHP ஷீட்டை சுத்தியும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, இது வந்து கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே இன்னொரு லேயர் போடணும். இந்த ட்ரே உங்களுக்கு எவ்வளவு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த க்ளூ கன்ல அப்ளை பண்ணியிருக்கோம்ல, இது ட்ரை ஆன பிறகு மறுபடியும் போட்டு விட்டுக்கணும். நான் வந்து ஒரு 4 லேயருக்கு இந்த க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு இந்த ஓரங்கள்ல பார்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இந்த OHP ஷீட்டை வந்து நம்ம வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு போர்டு மேலே வச்சிருக்கேன் நான் இப்போ. இந்த மாதிரி போர்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பழைய கேலண்டர் அட்டை இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் 10 ஸ்பூன் அளவுக்கு ரெசினும் 6 ஸ்பூன் அளவுக்கு ஹார்ட்னரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்டில் ரெசின் வாங்கியிருக்கீங்களோ அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஹார்ட்னரும் ரெசினும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்கிறபடி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ரெசினும் ஹார்ட்னரையும் நல்லா கலந்து விடணும். அப்படி கலந்து விடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கலக்கக்கூடாது. அப்படி கலந்தோன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரெசின் ஆர்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னாலோ நீங்கள் வந்துட்டு மாஸ்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கையில் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜன்னலெல்லாம் நல்லா திறந்து வச்சுட்டு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான ஏரியாவில் வச்சுட்டு நீங்கள் ரெசின் கிராஃப்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இன்னொரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ண உடனே கிராஃப்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ வந்து சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா தானாகவே போயிடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரேக்காக ஒரு ஹேண்டில் ஒன்று நான் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு நான் இந்த ஹேண்டிலில் கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த OHP ஷீட்டில் எந்த இடத்துல இந்த ட்ரேக்கு ஹேண்டில் வரணுமோ அந்த இடத்துல வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். சிலருக்கு டவுட் வரலாம், நம்ம எதுக்காக இதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும், டேரெக்டாக நம்ம வந்து ரெசின் யூஸ் பண்ணிவிட்டு ரெசின்லேயே இந்த ஹேண்டில் வச்சிடலாமே, அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி நம்ம செஞ்சோன்னா சில நேரங்களில் மட்டும்தாங்க நம்மளுக்கு கரெக்டாக நம்ம வச்ச ஹேண்டில் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு ஹேண்டில் வந்து கரெக்டாக நம்ம வச்ச இடத்துல இருக்கும், அடுத்த ஹேண்டில் வந்து நம்ம அடுத்தடுத்த லேயரில் ரெசின் கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி வைக்கும்போது அந்த ரெசின் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஹேண்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து மேலேயோ கீழேயோ நகரலாம். அந்த மாதிரி நகர்ந்தது அப்படின்னா ஒரு ஹேண்டில் கரெக்டாக இருக்கும், இன்னொரு ஹேண்டில் வந்து கொஞ்சம் மேலேயோ கீழேயோ தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டியிருக்கோம். அடுத்து நம்மக்கிட்ட இந்த ரெசினில் யூஸ் பண்ணக்கூடிய பிக்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலரில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ட்ரேயை ரெட் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் செய்ய போகிறேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ட்ரே செய்கிறதுக்காக மொத்தம் 3 லேயர் அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருந்தேன் ரெசின். ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு 45 மினிட்ஸாவது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த லேயர் நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரியான பிளாஸ்டிக் ஸ்பூனோ அல்லது ஏதாவது பாப்சிக்கல் ஸ்டிக் மாதிரியோ இல்லை ஏதாவது பேம்பூ ஸ்டிக் மாதிரியோ எடுத்துட்டு இது எல்லா இடத்துலையும் இந்த ரெசின் வந்து இருக்கிற மாதிரி நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசினில் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட்லேயே பேர்ல் கலர் மெட்டாலிக் கலர்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட நான் கோல்டன் கலரில் இருக்கிற மெட்டாலிக் அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட் சேர்த்த பிறகு நல்லா இந்த பெயிண்ட்டும் ரெசினும் கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சில இடங்கள் வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், சில இடங்களில் மட்டும் பெயிண்ட் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். பெயிண்ட்டுக்கு பதிலாக மைக்கா பவுடர் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னாலோ அல்லது பவுடர் ஃபுட் கலர் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லேயர் கோல்டன் கலரும் ரெட் கலரும் நான் இந்த ரெசின் எடுத்து ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலேயே மறுபடியும் ரெட் கலரும் கோல்டன் கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். அப்படி வைக்கும்போது இந்த கலர் எல்லாமே நல்லா டார்க்காக நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது சில இடங்களில் ரெசின் வந்து சிந்தலாம். அப்படி சிந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரோ அல்லது கிளாத்தோ யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்கிட்ட கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து இந்த ரெட் கலருக்கும் கோல்டன் கலருக்கும் நடுவில் ஒரு லேயர் மாதிரி நான் வந்து இந்த கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸ் எடுத்து போட்டு விட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற ட்ரைடு ஃப்ளவர்ஸ் அல்லது ஸ்டிக்கர்ஸ் இல்லைனா கிளிட்டர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரே வந்து லைட் கலராக இருந்ததுனால அடுத்து 3வது லேயராக நான் யூஸ் பண்ணது வந்து நல்லா டார்க்கான ரெட் கலரையும் கோல்டன் கலரையும் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன்.
இந்த ட்ரேய ஒரு 2 நாள் வரைக்கும் நான் வந்து ட்ரை ஆகுறதுக்காக விட்டுருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி இருக்கு இது. இப்போ இந்த ட்ரேல நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல ஒரு OHP ஷீட், அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சிருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து இத ஈஸியா பிரிக்க முடியும். இல்லன்னா இது வந்து பிரிக்கிறதுக்கு வராது. எப்பவுமே நம்ம ரெசின் கிராஃப்ட் பண்ணோம்னா, இந்த மாரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்க அந்த மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ OHP ஷீட்ட பிரிச்சதுக்கப்புறம் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 லேயருக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். இதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம பிரிச்சோம் அப்டின்னா, ஈஸியா பிரிக்கிறதுக்கு வந்துரும். இத பிரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ட்டான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்காது. கொஞ்சம் ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பா கூட இருக்கும். அப்படி இருந்தது அப்டின்னா, நம்ம வந்து இந்த ட்ரே யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணும்போது நம்ம கையிலேயே கூட இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கனால அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடங்கள் எல்லாத்தையுமே ஒரு சாண்ட் பேப்பர் அல்லது எமரி ஷீட்ன்னு சொல்லுவோம்ல, இத யூஸ் பண்ணிட்டு, நான் வந்து இத ஃபுல்லாவே ஓரங்கள எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ரப் பண்ணிக்க போறேன். இந்த எம்ரி ஷீட்ல நீங்க வந்துட்டு கரெக்ட்டா இந்த ஓரங்கள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த சைட்லயுமே இந்த ஷீட் படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்கும். கண்ணாடிலலாம் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அதனால ஓரங்கள்ல மட்டும் இந்த ரெசின் ட்ரேல நம்ம வந்து இத அப்ளை பண்ணணும். ஒருவேள உங்ககிட்ட எம்ரி ஷீட் இல்ல அப்படின்னா, அப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சிசர் இருக்கும் இல்லையா? சிசர் எடுத்துட்டு இதோட ஓரங்கள்ல ஷார்ப்பா இருக்கிற இடங்கள மட்டும் நீட்டா கட் பண்ணி விட்டுருங்க. நீங்க தொட்டீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம கையில வந்து குத்தக்கூடாது. அந்த மாரி வந்து ஸ்மூத்தா இருக்கிற மாரி நீங்க வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 சைட்லயும் இந்த ஷீட் யூஸ் பண்ண பிறகு, இத நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நான் வந்து கோல்டன் கலர்ல இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதோட ஓரங்கள்ல பூராமே ஒரு குட்டி லைன் இருக்கிற மாரி நான் வந்து கலர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்க்கறதுக்கு இந்த ட்ரேக்கு ஒரு பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இந்த கிராஃப்ட்ட ரெட் அண்ட் கோல்டன் காம்பினேஷன்ல தான் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால கோல்டன் கலர்ல இருக்கிற பெயிண்டோ அல்லது ரெட் கலர்ல இருக்கிற பெயிண்டோ கூட நம்ம பார்டருக்காக குடுக்கலாம். நீங்க ஒருவேளை சில்வர் கலர்ல இருக்கிற ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சில்வர் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த பார்டருக்கு குடுக்குறதும் நீங்க சில்வர் கலரே பார்த்து குடுத்துக்கோங்க. அப்பதான் இந்த ட்ரே வந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து ரெட் கலரும், கோல்டன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்க வேற ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. எங்க வீட்ல இருக்கிற டைனிங் டேபிள் வந்து ரெட் கலர்ல இருக்கிற கிளாஸ் டேபிள். அதுல வைக்கிறதுக்கு இது வந்து கரெக்ட்டா மேட்சா இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க வீட்ல இருக்கிற டைனிங் டேபிளோ அல்லது டீப்பாயில வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலோ, அது என்ன கலர்ல இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கலர்கள சூஸ் பண்ணிட்டு இந்த கிராஃப்ட்ட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டா குடுக்க போறீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச கலர்ல நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த ட்ரே ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து டீ, காஃபி வச்சு சர்வ் பண்றதுக்கு, ஸ்நாக்ஸ் வச்சு சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இந்த ட்ரே ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி, ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.